friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா bread omelette தான். Bread omelette வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் press பண்ணிக்கோங்க. நான் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கொத்தமல்லி, ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு. அப்புறம் நான் ஒரு பிரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த ப்ரெட்டை வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தோசை கல்லில். இப்போ நம்ம ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆம்லேட் செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் வந்து அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் கொத்தமல்லி இலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ அந்த முட்டையை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ தூரம் நல்லா விரிச்சு விட முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க முட்டையை. அப்போ தான் நமக்கு ப்ரெட்டு வச்சு நல்லா மடிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச அந்த ப்ரெட்டை வந்து இந்த முட்டை மேலே நம்ம வச்சிடலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து அந்த ப்ரெட்டை மட்டும் அப்படியே அந்த பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த முட்டையை நம்ம வேக வச்சிடலாம். அப்படியே இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அந்த முட்டையை வந்து அப்படியே அந்த ப்ரெட்டு மேலே வந்து மடித்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உடையாத மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் நிதானமாக பண்ணால் கரெக்டாக வரும். ஸோ இப்படி மடித்து விட்டு அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை அப்படியே திருப்பி போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இந்த ஆம்லேட் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம்.
ஸோ நான் இப்போ வந்து இந்த ப்ரெட்டை வந்து 2 பீஸாக கட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்ம ப்ரெட் ஆம்லேட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப்பை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம திரும்பவும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.